வணக்கம். திரையரங்கம் ஹரிஹர வீரமல்லு பார்ட் 1 ஸ்வர்ட் ஆஃப் ஸ்பிரிட். இது ஒரு தெலுங்கு திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்கி இருப்பவர் ஏஎம் ஜோதி கிருஷ்ணா. இவர் பிரபல பட தயாரிப்பாளரான ஏஎம் ரத்னத்தின் மகன். இந்த திரைப்படத்தை தன்னுடைய மெகா சூர்யா புரொடக்ஷன் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக ஏஎம் ரத்னம் தயாரித்திருக்கிறார். இது ஒரு வரலாற்று பின்னணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்திருப்பவர் பவன் கல்யாண். வீரமல்லு என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருக்கிறார். இந்த கதை 17வது நூற்றாண்டில் நடப்பதை போல காட்டப்பட்டிருக்கிறது. 17வது நூற்றாண்டில் முகலாயர்கள் ஆந்திரத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும்போது மக்கள் பல இன்னல்களை அனுபவித்திருக்கிறார்கள். அவுரங்கசீப்பின் காலகட்டம் அது. அவுரங்கசீப்பின் கொடூரமான ஆட்சியால் மக்கள் அனுபவித்த தொல்லைகளுக்கு கணக்கே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் கோஹினூரில் இருக்கக்கூடிய வைரத்தை கவர்ந்து கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் வீரமல்லு அனுப்பப்படுகிறார் மிகப்பெரிய படைகளுடன். அந்த படைகளுடன் ஒவ்வொரு ஊரையும் தாண்டி பயணித்து செல்லக்கூடிய வீரமல்லு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்தபோது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் எந்த அளவிற்கு துயரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை பார்க்கக்கூடிய வீரமல்லு அவர்களுக்கு எந்த அளவிற்கு உதவி செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்கிறார். ஆட்சியாளர்களுடைய கொடுமையிலிருந்து அவர்களுக்கு அவர் விடுதலை வாங்கி தருவதற்காக கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. இதற்கிடையில் முகலாயர்களின் கொடும் பிடியில் சிக்கி கிடந்த பஞ்சமி என்ற இளம் பெண்ணை அங்கிருந்து விடுதலை செய்து அவளை சுதந்திர பறவையாக பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வீரமல்லு உண்டாக்குகிறான். வீரமல்லுவிற்கு ஆதரவாக ராஜகுரு என்ற கதாபாத்திரம் வருகிறது. அந்த கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்திருப்பவர் நம்முடைய சத்யராஜ். படத்தினுடைய இறுதி காட்சியில் வீரமல்லுவும் அவுரங்கசீப்பும் மிகவும் நெருக்கமாக வானத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு தொங்கிக் கொண்டிருக்க அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. சரித்திர பின்னணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் என்பதால் படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை பணத்தை கொட்டி படமாக்கி இருக்கிறார்கள். பாடல் காட்சிகளை எடுத்துக்கொண்டால் ஏராளமான நடன கலைஞர்கள் நடனம் ஆடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நடன கலைஞர்களுக்கு மத்தியில் வீரமல்லு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பவன் கல்யாண் அருமையாக நடனம் ஆடும் காட்சியை பார்ப்பது என்பது ஒரு அருமையான சுகமான அனுபவம் என்பதை நான் இங்கு கூறுகிறேன். ஆங்கில படங்களுக்கு நிகராக இந்த திரைப்படத்தில் போர்க்கள காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கின்றன. எந்த அளவிற்கு தொழில்நுட்ப கலைஞர்கள் மிகவும் அருமையாக உழைத்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை தெலுங்கு மொழியில் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் மீது நமக்கு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது. இந்த திரைப்படத்தின் சிஜி விஎஃப்எக்ஸ் காட்சிகள் மிகவும் அருமையாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியிருப்பவர் கிரீஷ் ஜாகர்லமுடி. இவர்தான் இந்த திரைப்படத்தை ஆரம்பத்தில் இயக்கியவர். பாதி திரைப்படத்திற்கு மேல் இயக்கியவர் இவர்தான். 5 ஆண்டு இந்த திரைப்படம் தயாரிப்பில் இருந்திருக்கிறது. அந்த காரணத்தால் பாதிக்கு மேல் இயக்கிய இந்த இளைஞர் இந்த திரைப்படத்திலிருந்து விலகிவிட்டார். அதை தொடர்ந்து மீதி இருந்த காட்சிகளை ஏஎம் ரத்னத்தின் மகன் ஜோதி கிருஷ்ணா இயக்கியிருக்கிறார். வீரமல்லு கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார் பவன் கல்யாண்.
காதல் காட்சிகளில் அவர் தன்னுடைய இளமை ததும்பக்கூடிய நடிப்பை வெளிப்படுத்துவதை பார்க்கும்போது நமக்கு அவரை பாராட்ட தோன்றுகிறது. மக்களுடைய கஷ்டங்களை பார்த்து வெகுண்டு எழுந்து சிங்கமென சீறி அவர் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது எந்த அளவிற்கு மிகவும் சிறப்பாக பவன் கல்யாண் நடிக்கிறார் என்பதை நினைத்து அவரை நமக்கு பாராட்ட தோன்றுகிறது. சண்டை காட்சிகளில் அவர் வேகமாக பாய்ந்து சண்டை போடுவதை பார்க்கும்போது அவரின் திறமை மீது நமக்கு அளவற்ற மதிப்பு உண்டாகிறது. இந்த முழு திரைப்படத்தையும் தன்னுடைய தோளில் பவன் கல்யாண் சுமந்திருக்கிறார் என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும். பஞ்சமி கதாபாத்திரத்தில் நிதி அகர்வால் அழகு தேவதையாக வருகிறார். அருமையாக நடித்திருக்கிறார். படம் முழுக்க வரக்கூடிய அவுரங்கசீப் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் பாபி டியோல். இந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக அவர் பொருந்தி இருக்கிறார். படத்தை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது கூட பாபி டியோலின் உருவம் நம்முடைய மனங்களில் ஆழமாக பதிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்தே அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் எந்த அளவிற்கு அருமையாக உயிர் தந்திருப்பார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். ஷாஜகான் கதாபாத்திரத்தில் கபீர் பேடி நடித்திருக்கிறார். ஷாஜகானும் அவுரங்கசீபும் மோதக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு அது ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்கிறது. விசானா என்ற கதாபாத்திரத்தில் நாசர் நடித்திருக்கிறார். நகைச்சுவை நிறைந்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் இது. நடுத்தர வயதை தாண்டிய அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய பண்பட்ட நடிப்பால் உயிர் தந்திருக்கிறார் நாசர். அப்பர்ணா என்ற கதாபாத்திரத்தில் சுனில் நடித்திருக்கிறார். அனுபம் கேர் தினேஷ் என்ற கதாபாத்திரத்தில் வந்து நம்முடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். வி.எஸ். ஞானசேகர், மனோஜ் பரமஹம்சா இவர்கள் இருவரும் இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். பல கோடிகளில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகவும் பிரம்மாண்டமான திரைப்படம் இது. இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தில் எந்த அளவிற்கு ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு இருக்க வேண்டும் என்பது நமக்கே தெரியும். அதை நன்கு புரிந்து கொண்டு இந்த இரண்டு ஒளிப்பதிவாளர்களும் தங்களுடைய தனித்துவ சினிமாட்டோகிராஃபி திறமையை ஆழமாக பதித்து நம்மிடம் நல்ல பெயரை பெறுகிறார்கள். இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் பிரவீன் KL ஏராளமான திரைப்படங்களுக்கு படத்தொகுப்பாளராக பணியாற்றி இருக்கக்கூடிய இவரின் திறமை எந்த அளவிற்கு இந்த திரைப்படத்தில் இருக்கும் என்பதை நாமே உணர்ந்து கொள்ளலாம். இந்த திரைப்படத்திற்கு மிகவும் சிறப்பாக இசையமைத்திருப்பவர் MM கீரவாணி. படத்தில் இடம்பெற்றிருக்கும் பாடல்களுக்கு அருமையான மெட்டுகளை அமைத்து அந்த பாடல்கள் நம்முடைய உள்ளங்களில் உலாவக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமையை காட்டியிருக்கிறார். படத்தினுடைய பின்னணி இசை என்று வரும்போது படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை கீரவாணி ஒரு இசை சாம்ராஜ்யத்தையே படைத்திருக்கிறார் என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும். பென்லாக் என்ற நிறுவனம் இந்த திரைப்படத்தினுடைய VFX காட்சிகளை உருவாக்கி இருக்கிறது. படம் முழுக்க பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த நிறுவனத்தினுடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. தெலுங்கில் மாட்டா வினாலி என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான பாடலை தன் சொந்த குரலில் பாடியிருக்கிறார் பவன் கல்யாண். AM ஜோதி கிருஷ்ணா இயக்கி இருக்கக்கூடிய இந்த ஹரிஹர வீர மல்லு பார்ட் 1 ஸ்வேர்ட் ஆஃப் ஸ்பிரிட் என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு சுவையான அனுபவமாக இருக்கும் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும்.